ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கிய இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். இதை கேட்டு நீங்கள் என்ன வைவிய எதுக்கு தெரியுமா இவளுக்கு ஒரு வேலையிலேயே எப்படி அட்வைஸ் பண்ணிட்டு கிடக்காவ அப்படின்னு வைய தான் செய்விய. இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம்னு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நம்ம சொல்லணும். அதவே கேட்கதும் கேட்காது அவர் ஒரு இஷ்டம்னு பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் நம்ம சொல்லுது நம்ம கடமை பற்றியலாம். அதனால் சரி நான் உங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தேன் சரியா. என்னன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது பள்ளிக்கூடம் போவோம்ல, அப்போ வந்து எனக்கு 5 ரூபா தருவாங்க பள்ளிக்கூடம் வீட்டில். அந்த 5 ரூபா எதுக்கு தெரியுமா? பஸ்ஸில் போகிறதுக்கும் வரதுக்கும் தான். அப்போ என்ன வெளியூரில் கொண்டு சேர்த்து விட்டாவ. வெளியூர்லனா அந்த பஸ்ஸுக்கு இது துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 2000 தெரியுமா? ரூ. 2.50. போகிறதுக்கு வரதுக்கும் கரெக்டாக கொடுப்பாவ. பண்டாங்கிறதுக்கே துட்டு இருக்காது. அப்போ நான் என்ன செய்வேன் தெரியுமா? நல்ல ஐடியாவோட நம்ம பஸ் இருக்குல்ல, பஸ்ஸில் போயிட்டோம்னா நமக்கு வந்து துட்டு மிச்சமாயிருமா. அப்போ நல்லா பண்டாயம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிவேன். பஸ்ஸை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு போனால் ஒன்று சீக்கிரமாக வரும், இல்லை லேட்டாக வரும். சீக்கிரமாக போகிற பஸ்ஸை பிடிக்கவே முடியாது. ஏன்னு கேளுங்க, வீட்டில் கிளம்புறதுக்கு அவ்வளோ லேட் ஆயிரும். வீட்டில் அம்மா தான் சோத்தை பொங்கி குழம்பு வச்சு டிஃபன் பாக்ஸில் அடைச்சி பேக்கு கிடையாது, கூடையில் தான் கொண்டு போவோம் புக்கெல்லாம். அந்த கூடையில் கொண்டு வச்சுருவாங்க. ஆனால் நமக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்புறதுக்கு அவ்வளோ லேட் ஆயிரும். சீக்கிரம் போகிற பஸ்ஸு போயிருமா. அப்புறம் சரி லேட்டாக போகிற பஸ்ஸில் போனான்னா பிடி டீச்சர் கோவத்தில் நிற்பாவ கேட்டு முன்னாடியே. எல்லாம் எதுக்கு லேட்டு அப்படிம்பாவ. டீச்சர் பஸ்ஸு லேட் ஆகி போச்சு அப்படி. பஸ்ஸை கேட்கல, நீ எதுக்குல லேட்டு அப்படிம்பாவ. அதுக்கு பதிலே இருக்காது. சில தடவை கோவத்தில் இருப்பாவள, நிறைய பிள்ளை லேட்டாக போச்சுன்னா கொண்டு அடிச்சுருவாவ. அப்போ நமக்கு என்ன தோணுது, அப்போ பெரம்பு பேசும்னா பள்ளிக்கூடத்தில். இப்போ யாரும் அடிக்காங்க, டீச்சர் மாதிரி அடிக்கிறதே கிடையாது. ஏன்னா பயப்படுதா பிள்ளைகளுக்கு தெரியுமா. அப்படி அழிச்சிருவாங்களா. சரின்னு என்ன செய்தான், போகிறதுக்கு மட்டும் 2000 கொடுத்து போயிடுவேன் பஸ்ஸில். அப்புறம் திருப்பி வரும்போது அப்படியே உட்காந்துக்கிட்டே கிடப்பேன். எப்போ தான் பஸ் வருதோ அப்போ போவோம், வீட்டில் போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 மிச்சம் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் தான் வருவேன் பார்த்துக்கிடுங்க. அந்த 2000 இருக்குமா, வந்தோடனே ஒரு உண்டியலில் போட்டு சேர்த்து வைப்போம்லாம் கிடையாது. உண்டியலுக்கு எதை தெரியுமா உங்களுக்கு? அப்போலாம் பள்ளிக்கூடத்தில் ஒரு அக்கா விற்க வருவாள். அந்த அக்காவும் அழகாக இருப்பாள், அவைய கொண்டு வர உண்டியலும் அழகாக இருக்கும். நல்லா உருண்டையாக மாம்பழம் மாதிரி, அப்புறம் தாமரைப்பூ மாதிரி மண்ணில் செஞ்சு கொண்டு வருவா. அதுவும் வந்து ஒரு கூடையில் வைக்கோல் வச்சு அந்த மண்ணும் சேர்ந்து உடஞ்சி போயிடக்கூடாதுல, அப்படி வச்சு கொண்டு வரவளோ. அதை பார்க்கறதுக்கே கண்ணை பறிக்க அழகாக இருக்கும். என்ன செய்வா, இல்லை துட்டு இல்லைக்கா எப்படிக்கா வாங்குது அப்படி சொன்னா, இல்லை நீ இன்னைக்கு வாங்கிட்டு போ, உனக்கு பேர் எழுதி வச்சுக்கிட்டு நீ நாளைக்கு துட்டு வாங்கிட்டு வாம்பாவளா. உனக்கு குச்சால கொண்டு அந்த உண்டியில் வாங்கிடுது. வீட்டுக்கு கொண்டு வந்தால் வசவம் அந்த வசவை ஏன் உனக்கு சொத்தை போடுறதே பெரிய வேலை, இதில் நீ வேற உண்டியல் கொண்டாந்து வாங்கி வச்சிருக்கியா அப்படிம்பாவ. திருப்பி வயதுட்டு மறுநாள் அம்மா உண்டியலுக்கு துட்டு தாங்களே, ஏன்னா அவியர் தானே துட்டு தந்தா, அவனை வேற நமக்கு யார் தருவா சொல்லுங்க. அப்புறம் திருப்பி உண்டியலுக்கு துட்டு தரோம். அந்த உண்டியல் வேற வீட்டில் செல்ஃபில் தூங்கிட்டு கிடக்கும். அப்போ அந்த மிச்சம் பண்ணதாம்ல துட்டை, அதை கொண்டாந்து நம்ம என்ன செய்யணும், உண்டியலில் தானே போடணும். ஆனால் உண்டியலில் போட மாட்டோம். மறுநாள் வச்சு அந்த குச்சி டப்பா இருக்குல்ல, அதான் பென்சில் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வச்சு அழகு பார்ப்போம். துட்டும் இருந்துச்சுன்னா அந்த பென்சிலு பேனாவோட அந்த துட்டு இருக்கும்போது நமக்கு அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குமா. சரி அதை வச்சு அழகு பார்ப்போன்ட்டு ஒரு நாளைக்கு வச்சு அழகு பார்க்கறதுக்குள்ளே அந்த தாத்தா பெட்டி கடை போட்டு வச்சுருப்பார் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி. யார்த்தையும் பண்டமாக வச்சுருப்பார். அந்த 2000 இருக்கிறதுக்கும் பண்டம் இருக்கிறதுக்கும் நமக்கு கைகால் இருக்கவே இருக்காது. உடனே ஓடிப்பேன் அந்த 2000 வாங்கி தின்றது. அப்புறம் மறுநாள் யோசிப்போம், ஐயோ உண்டியல் சும்மா இருக்கே, ஒரு ரூபாயை போட்டோம் இல்லையா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அன்னைக்கு நமக்கு அப்போ இருக்க பழக்கம் தான் இப்போவும் இருக்குது. வர்ற சம்பளத்தில் ஒரு 1000 மிச்சம் பண்ணி எடுத்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன செஞ்சுருந்தோம், உடனே ஆன்லைனில் ஒரு சேலையை பார்த்துருதோமா, இல்லைன்னா என்னத்தையாவது வாங்கி தின்றுதோம், பீஸாவாச்சும் பர்கராச்சும் வாங்கி தின்றுதோமா. ஆனால் பார்த்தீங்கன்னா அது தப்பு. இப்போ 2000 நமக்கு மிச்சம் பண்ணி ஒரு 1000 பண்டம் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த 1000 மிச்சம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்தோம், வாங்குது இருக்கிறதே 1000 அதையும் வாங்கி சாப்பிட்றதம்மா. அப்படி பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைய வச்சுருக்கவையெல்லாம் கரெக்டாக இருங்க. சின்ன பிள்ளைய வச்சுருக்கவே கொஞ்சம் துட்டை எடுத்து வைங்க. சரியா, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் ட்ரெஸ்ஸை வாங்கி உடுத்துங்க, ஆனால் கொஞ்சம் எடுத்து வைங்க. ஏன்னா பிள்ளை காலேஜ் போகும்போது நிறைய செலவாகும். அது உங்களுக்கு இப்போ தெரியாது, ஆனால் அப்போ கண்டிப்பாக செலவாகும். அதுக்காண்டி என்ன செய்ய, கொஞ்சோண்டு எடுத்து வைங்க. என்னம்மா, நல்ல பிள்ளைகள் எல்லாமே நல்ல பிள்ளைகள். பச்சை பிள்ளைய வச்சுருக்கையில் நிறைய செலவு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அனாவசிய செலவை மிச்சம் பண்ணி கொஞ்சோண்டு எடுத்து வைங்க. பின்னாடி யோசிப்பி, அந்த அக்கா சொன்னாவல்ல அது கரெக்டாகி போச்சுன்னு என்னைக்காவது யோசிப்பிய. சரியா தங்க பிள்ளைகளா, நான் சொன்னது கரெக்டு தானே?